திருப்பரங்குன்றத்துல தர்கா இருக்கிற இடத்துல தான் காலங்காலமாக தீபம் ஏற்றப்பட்டுச்சு அப்படின்னு RSS இந்து முன்னணிக்காரர்கள் நேத்து கோர்ட்ல ஒரு மனு போட்டிருக்காங்க. அந்த மனுவை விசாரித்த GR சுவாமிநாதன் அவர்கள் தர்கா இருக்கும் இடத்தில் தீபம் ஏற்றுவதற்கான உத்தரவை கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே காலங்காலமாக திருப்பரங்குன்ற மலையில் எங்கு தீபம் ஏற்றப்பட்டது? மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறையினுடைய அறிக்கையில் நாயக்கர் கால கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மக்களோ கோயில் நிர்வாகமோ அறநிலைத்துறையோ பட்டரோ தர்கா இருக்கும் இடத்தில் தீபமேற்ற ஏற்றுக்கொள்ளாத போது எதற்காக RSS இந்துத்துவ சக்திகள் மதுரையை மையமாக வைத்து இந்த கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறார்கள்? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதாங்க ஆரம்பம். இதற்கு ஏற்றார் போல் மனுதாரரே எந்த ஆதாரமும் கொடுக்காத போது எதற்காக GR சுவாமிநாதன் அவர்கள் இந்த மனுதாரருக்கு ஆதரவான தீர்ப்பை கொடுத்தார்? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சதி என்ன? மதுரையை மையமாக வைத்து RSS போட்டு வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலையினுடைய உச்சியில தீபம் ஏற்றுவதற்கு நேத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை GR சுவாமிநாதன் அவரும் அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. RSS காரர் ஒருத்தர் போட்டிருந்த மனுவுக்கு ஏத்த வகையில, இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல போனா அந்த மனுவுக்கு ஆதரவான வகையில GR சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற சர்ச்சை நேத்துல இருந்து எழுந்துகிட்டு இருக்கு. இது அடிப்படையில் நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்ற மலை மேல இதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றப்பட்டுச்சா படலையா? காலங்காலமாக திருப்பரங்குன்ற மலையில குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் இருக்காங்க இல்லையா, அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு மேல தீபம் ஏற்றுவது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. சரி, காலங்காலமா தீபம் ஏத்திக்கிட்டு இருக்கும்போது இப்ப ஏன் திடீர்னு உத்தரவு வந்திருக்கு அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய ஒரு RSS இந்துத்துவ முன்னணி குழுக்கள் ஏற்கனவே தீபம் ஏத்திட்டு இருக்கக்கூடிய இடத்துல நாங்க தீபம் ஏத்த மாட்டோம், அந்த திருப்பரங்குன்ற மலை உச்சியில தர்கா இருக்கு, அதாவது இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலமான தர்கா இருக்கு, அந்த தர்காவுக்கு மேலதான் மலையினுடைய உச்சி இருக்கு, அங்கதான் நாங்க தீபம் ஏத்துவோம், அது எங்களுடைய நடைமுறை, காலங்காலமா நாங்க அப்படிதான் தீபம் ஏத்திட்டு வந்துட்டு இருந்தோம், 6ஆம் நூற்றாண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு, இடையில இது நிப்பாட்டப்பட்டுருச்சு, அதனால எங்களுக்கு தர்கா இருக்கக்கூடிய அந்த மலை உச்சி இருக்கு பாத்தீங்களா, அங்க தீபம் ஏற்ற நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை எங்க உயர்நீதிமன்றத்துல போட்டிருக்காங்க. அந்த மனுவை போட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா RSS இந்து முன்னணியினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் ராம ரவிக்குமார். இந்த ராம ரவிக்குமார் யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும், அவர் இந்து முன்னணிக்காரர். இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்து துவங்கல, இந்த பிரச்சனை ஏற்கனவே காலங்காலமா இருக்கு. காலங்காலமா என்ன சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இந்த கோயில்கள் எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய அறநிலைத்துறை திருப்பரங்குன்ற மலை உச்சியில தீபம் ஏத்த விடமாட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு, என்னன்னு நீங்க போய் உச்சியில தீபம் ஏத்தலாம்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த தீபத்தை ஏத்த விட மாட்டேங்கிறாங்க, கோயில் நிர்வாகமும் இந்த தீபத்தை ஏத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பரப்புரைய RSS காரங்க காலங்காலமா தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கு. முதல்ல திருப்பரங்குன்ற மலை மேல பாத்தீங்க அப்படின்னா 2 கோயில்களுமே இருக்கு, அதாவது இந்து கோயில்களும் இருக்கு, இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களும் இருக்கு. இதுல தர்கா இருக்கு, இதுல கோயில் இருக்கு. மலை மேல போற வழியிலேயே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு, அதை தாண்டி மலை உச்சி இருக்கு பாத்தீங்களா இன்னொரு பகுதியில, அங்கதான் தர்கா இருக்கு. அப்ப தர்கா தான் மேல் பகுதியில் இருக்கு, கோயில் கொஞ்சம் கீழ் பகுதியில் இருக்கு. தர்காவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில எந்த விதமான விளக்கும் வரலாற்று பூர்வமாக ஏற்றப்பட்டதுக்கான எந்த ஆதாரமுமே இல்லை. ஆனா இருந்தாலும் வரலாற்று பூர்வமாக ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை திரும்ப 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 யார் சொல்றாங்க அப்படின்னா இந்து முன்னணி RSS காரங்க சொல்றாங்க. தொல்லியல் துறை இருக்கு இல்லையா, அதாவது இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறை, அவங்க சில ஆவணங்களை வெளியிட்டு இருக்காங்க, புத்தகங்களை வெளியிட்டு இருக்காங்க. அதுல நாயக்கர் கால கல்வெட்டுகள் குறித்து மிக தெளிவாக இருக்கு. இத கோர்ட்ல ஜஸ்டிஸ் ஆனந்தவல்லி எடுத்து மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. அவங்க மேற்கோள் காட்டினதுல இருந்தே நாம இதை புரிஞ்சுக்கலாம். 247வது பக்கத்துல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது கோயில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலை உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய அந்த பகுதி, காலங்காலமாக ஏற்றிப்பட்ட பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதியில தான் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இந்த பட்டர்களும் ஸ்தானர்களும் தலைமை அர்ச்சகர்களுமே ஏத்துக்கிறாங்க. அப்போ கோயில் நிர்வாகம் ஏத்துக்குது, அது மட்டும் இல்லாம தொல்லியல் துறையும் ஏத்துக்கிறாங்க. ஆமா, காலங்காலமாக ஏற்றப்படக்கூடிய இடம் ஒண்ணு. ஆனா இப்ப இந்து முன்னணி RSS காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துல ஏத்த சொல்றாங்க. அது ஆகம விதிகளுக்கே எதிரானது. பட்டர் அப்படி சொல்லல. கோயிலை நிர்வகிக்கக்கூடிய கோயில் நிர்வாகிகளா இருக்கட்டும், சிந்து அறநிலைத்துறையா இருக்கட்டும், இல்ல பட்டர்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல காலங்காலமா இந்த இடத்துல ஏத்தப்பட்டுச்சு, தர்கா இருக்கிற இடத்துல ஏற்றப்படல, இது ஒரு புது நடைமுறை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன புரியுதுன்னா, தீபம் ஏற்றப்பட்டது உண்மை. ஆனால் இப்ப RSS காரங்க சொல்றாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு GR சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுத்திருக்காரு பாத்தீங்களா, அந்த தர்காவுக்கு மேல் இருக்கக்கூடிய உச்சி மலையில அங்க ஏற்றப்படல, உச்சி பிள்ளையார் கோயில் இருக்க இடத்துல ஏற்றப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1923லயே இந்த திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய நிலங்கள் குறித்து கோயில் நிர்வாகத்துக்கும்
தர்கா இஸ்லாமியர்களுக்கும் இடையில சில வழக்குகள் நடந்திருக்கு. அந்த வழக்குல லண்டன் பிரிவியூ கவுன்சில் ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு, தர்காவுக்கு செல்லும் பாதை, தர்கா இருக்கும் பகுதி, இது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பகுதியில இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, இந்த பகுதி இந்துக்களுக்கு சொந்தமானது அப்படின்னு தெளிவாக 1923ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே லண்டன் பிரிவியூ கவுன்சில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா 2014 டிசம்பர்ல இதே மாதிரி இந்த RSS இந்துத்துவ முன்னணியில என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல திருப்பரங்குன்றத்துல நாங்க உச்சி பிள்ளையார் கோயில் எல்லாம் தீபம் ஏத்த மாட்டோம், நாங்க தர்கா இருக்கக்கூடிய உச்சி மலையில தான் போய் ஏத்துவோம் அப்படின்னு மனு போட்டாங்க. எங்க போய் திருப்பி கோர்ட்ல போய் மனு போட்டாங்க. அன்னைக்கு இந்த மனுவை போட்டதாருன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்துத்துவ சக்தியான சுப்பிரமணியம் தான் போட்டாரு. அன்னைக்கு இந்த வழக்கு விசாரிச்சதாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் வேணுகோபால் விசாரிச்சாங்க. ஜஸ்டிஸ் வேணுகோபால் ரொம்ப தெளிவாக இந்த மனுவுக்கு என்ன விசாரிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இந்த மனுதாரர் இதுவரைக்கும் எந்த ஆதாரத்தையுமே கொடுக்கல, அதாவது உச்சி பிள்ளையார் கோயில் இல்லாம தர்காவுக்கு மேலதான் தீபம் ஏற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரத்தையுமே இவர் கொடுக்கல, அதனால இந்த மனுவை தள்ளுபடி பண்ற அப்படின்னு ஜஸ்டிஸ் வேணுகோபால் 4/12/2014 இந்த RSS காரங்க சுப்பிரமணி போட்ட வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. பிற்பாடு தள்ளுபடி பண்ணப்பட்ட இந்த வழக்கு திரும்பவும் மறுபடியும் மறு விசாரணைக்கு வருது. 7/12/2014 வருது. அன்னைக்கு நீதிபதி ஜஸ்டிஸ் கல்யாண சுந்தரமும் ஜஸ்டிஸ் பவானியும், அதாவது இரு நீதிபதிகளை கொண்ட அமர்வு மிக தெளிவாக அப்சர்வேஷனை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, தற்போதைய நடைமுறை அமைதியாக நடந்து வருகிறது. அதாவது இப்ப காலங்காலமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய இடம், அதாவது உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்க தீபம் ஏற்றத இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மிக அமைதியாக மத நல்லிணக்கத்தோடு மிக இணக்கமாக நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இதை ஏன் குலைக்கிற மாதிரி இந்த வேலையை நீங்க செய்யறீங்க அப்படிங்கறத கேள்வி எழுப்புறாங்க. There is no reason why such peace and tranquility maintained by both communities should be disturbed. ரெண்டு மதமும் அமைதியாக ஒற்றுமையோடு நல்லிணக்கத்தோடு இந்த தீபம் ஏற்ற விஷயத்துல ஒத்துழைக்கும் போது ஏன் இதை சீர்குலைக்கிற மாதிரியான இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்க கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுவை திரும்பவும் தள்ளிடுறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வெறும் மனு மட்டும் கிடையாது, அந்த மனுவை போட்டவருடைய உள்நோக்கத்தையும் நீதிபதி தெளிவா காமிக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை மேல 2 கோயிலுமே இருக்கு. இந்த 2 கோயில் இருக்கக்கூடிய மக்களும் பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தர்காவும் இருக்கு, கோயிலும் இருக்கு. கோயில்ல தீபம் ஏற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு, காலங்காலமா ஒரு இடத்துல ஏற்றப்பட்டு இருக்கு. அந்த இடத்தை யாருமே மறுக்கல, இஸ்லாமியர்களும் மறுக்கல, தர்காவும் மறுக்கல, தர்கா நிர்வாகம் ஏத்துக்கிறாங்க. ஆனா திடீர்னு நான் இங்க தான் ஏத்துவேன், இங்க ஏத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை RSS காரங்க உருவாக்குறது ஒரு உள்நோக்கத்தோடு இருக்கிறது அப்படின்னு நீதிபதியினுடைய தீர்ப்பில் இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு இவ்வளவு தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்கும் போது நேத்துக்கு ஏன் GR சுவாமிநாதன் இவ்வளவு மோசமான, குறிப்பாக RSS இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமே இருக்கு. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த 2014 தீர்ப்புக்கு முன்னாடியே 1996 ஒரு தீர்ப்புல ரொம்ப தெளிவாக நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோயில் நிர்வாகத்தை தவிர வேறு யாரும் தீபம் ஏற்ற அனுமதி கிடையாது அங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, எதிர்காலத்தில் பக்தர்கள் விருப்பப்பட்டால் மலையில வேற எந்த பகுதியிலாவது தேவஸ்தானத்தினுடைய அனுமதியோடு, அதாவது இந்து அறநிலைத்துறையிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தேவஸ்தானம் இந்த தீபத்தை ஏற்றிக்கொள்ளலாம். தர்காவை மனதில் வைத்து, அதாவது அங்க தர்கா இருக்கு, அதனால தர்கா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 15 மீட்டர் தள்ளி தீபத்தை எங்க வேணாலும் மலையில் நீங்க ஏற்றிக்கலாம் அப்படின்னு 96லயும் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு தெளிவா என்ன தெரியுது அப்படின்னா, மலையினுடைய நிலம் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்லாமியர்கள் அவங்களுடைய தர்காக அமைச்சிருக்கிறாங்க, இந்துக்கள் அங்க கோயில்கள் வச்சிருக்கிறாங்க, தீபம் ஏத்திக்கலாம், காலங்காலமா ஏத்துறாங்க. புதுசா யாராவது மலையில வேற வேற பகுதிகளில் தீபம் ஏற்ற முயற்சி பண்ணா நீங்க பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா தர்கா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 15 மீட்டர் தொலைவில் எங்கேயும் ஏத்த வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இந்த தீர்ப்பிலையும் சொல்றாங்க. சோ ஏற்கனவே தொடர்ச்சியாக RSS இந்துத்துவ சக்திகள் எப்படியாவது திருப்பரங்குன்றம் மலையை ஆட்டையை போட்டணும், அங்க இந்து முஸ்லிம்களுக்கு இடையே ஒரு கலவரத்தை உருவாக்கிறணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அதுல குறிப்பாக இப்ப இந்த ராம ரவிக்குமார் இருக்கார் இல்லையா, RSS காரர், அவரும் முயற்சி பண்றாரு. அவர் சொல்லக்கூடிய வாதம் தான், காலங்காலமா அங்க மலை உச்சியில தீபம் ஏத்திக்கிட்டு இருந்தாங்க, அதாவது தர்கா இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஏத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் ஏதாவது ஆதாரத்தை கொடுத்திருக்காரா? கிடையாது. சரி, காலங்காலமா ஏற்றப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுல்ல, எப்ப அது நிப்பாட்டப்பட்டுச்சு, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல. யார் நிப்பாட்டினாங்க, என்ன காரணத்துக்காக நிப்பாட்டினாங்க, இது எதுக்குமே ஆதாரம் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, 6ஆம் நூற்றாண்டுல அங்க ஏற்றப்பட்டுச்சு, அதனால இப்ப ஏற்றணும் அப்படிங்கிறாங்க. ஏன், எதுக்காக நிறுத்தப்பட்டுச்சு, யார் நிறுத்தினாங்க, 6ஆம் நூற்றாண்டுல ஏற்றப்பட்டதுக்கான என்ன அத்தாட்சி இருக்கு அப்படிங்கிறது எதையுமே கோர்ட்ல மனுதாரராக அவர் கொடுக்கவே இல்லை. இது மட்டும் இல்லாம BBC பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ராஜா பட்டர், அவர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர், அவரே தெளிவா சொல்றாரு, இல்ல உச்சி பிள்ளையார் கோயில தான் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவா அவர் சொல்றாரு. அப்ப இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு.
என்ன ஆதாரங்கள் இருக்கு? காலங்காலமாக உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் இந்த தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. கல்வெட்டு இருக்கு, செப்பேடுகள் இருக்கு, நாயக்கர் கால கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய எழுத்துக்களை படிச்சு புத்தகமா மாத்தி இந்தியாவினுடைய தொல்லியல் துறை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த தர்காவுக்கு மேல இருக்கக்கூடிய கல் என்ன? அந்த கல்லை தான் அவங்க தூணை தான் என்ன சொல்றாங்கன்னா தீபமேத்திர தூண் சொல்றாங்க. அது தீபமேத்திர தூண் கிடையாது. ஜியாகிரபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அமைப்பு நட்டு வச்ச ஒரு கல். வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா நில அளவை செய்யும் போது ஒரு மலை உச்சி பகுதியிலிருந்து ஒரு கல்லை ஒரு மையமாக நட்ட வச்சு அதுல இருந்து சங்கிலி போட்டு இந்த நிலத்தை தான் அளவு பண்ணுவாங்க. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த நில அளவை துவங்கும் போது சென்னை தாமஸ் மவுண்ட்ல தான் வந்து கல் நட்ட வச்சு அங்கிருந்தா வந்து இந்த அளவை துவங்குறாங்க. ஸோ அப்போ ஒரு நில அளவை கல், அது ஒரு ஜியாகிரபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவால் நட்டப்பட்ட ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு இல்ல இதுதான் காலங்காலமாக தீபத்தூண் அப்படிங்கிற ஒரு பொய்ய இந்த பாஜக RSS கும்பல் தொடர்ச்சியா செய்யறாங்க. உனக்கு என்ன தெனாவட்டு இருந்தா எங்க குலதெய்வத்து மேல ஏறி உட்கார்ந்திருப்ப. எது இது குலதெய்வமா? ஆமா. டேய் இது மயில் கல்றா. அட அறிவு கிட்டவனை நல்லா பாடுறா. 2 கிலோமீட்டர் போட்டுக்கடா. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக நேத்து மறுபடியும் திருப்பி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே 3 முறை இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்துல ஒரு முறை கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த 4 முறையுமே நீதிமன்றம் இல்ல அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஆனா இப்ப GR சுவாமிநாதன் அவர்கள் இந்த RSS இந்துத்துவ சக்திகளுக்கு ஏத்த மாதிரியான ஒரு தீர்ப்பு அவர் கொடுக்கிறாரு. அவருடைய தீர்ப்பை படிச்சு பார்த்தா தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தீபம் இஸ் நாட் an occupied portion of the Muslims அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அதாவது இந்த தீபம் ஏற்ற சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய பகுதியில் இல்லை அப்படிங்கிறார். இதே ரொம்ப விஷமத்தனமான ஒரு வார்த்தை. 1923 லண்டன் பிரிவியூ கவுன்சிலே ரொம்ப தெளிவான சொல்றாங்க அப்படின்னா இது இஸ்லாமியர்களுடைய நிலம், இது இந்துக்களுடைய நிலம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு GR சுவாமிநாதன் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இது ஆக்குப்பைடு போர்ஷன் அப்படிங்கிறாரு. எதை? முஸ்லீம்கள் கட்டின தர்காவை ஆக்குப்பைடு அப்படிங்கிறாரு. அது வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தையை ஒரு திட்டமிட்டு அவர் பயன்படுத்துறாரு. தீபம் இஸ் நாட் an occupied portion of the Muslims. முஸ்லீம்கள் ஆக்குப்பை பண்ண இடத்துல தீபம் ஏற்றல அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, the question is not one of the custom, the question is one of the rights அப்படிங்கிறாரு. இது வந்து காலங்காலமாக வந்த நடைமுறை குறித்தான கேள்வி அல்ல, இது உரிமை சார்ந்த கேள்வி அப்படிங்கிறாரு. லைட்டிங் லேம்ப் at top the hill is a Tamil tradition. There is a popular saying, குன்றில் மேலிட்ட விளக்கு போல. சிவக சிந்தாமணி, அதாவது சிவக சிந்தாமணியில ஒன்று சொல்றாங்க, என்ன? குன்றின் மேலிட்ட விளக்கு போல. ஸோ அதன் அடிப்படையில் இந்த விளக்கு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து தமிழ் ட்ரெடிஷன்ல இருக்கு, இது உரிமை சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு புது கதையை சொல்றாரு. இந்த வழக்க போட்ட மனுதாரரான RSS காரரான ராம் ரவிக்குமாரே இதெல்லாம் சொல்லல. ஆனா ஜட்ஜு வந்து RSSக்காக இவ்வளவு தகவல் உள்ள கொடுக்கிறாரு. இதுதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தீபத்தை எங்க வேண்டுமானாலும் ஏற்றலாம், அதுல தப்பே கிடையாது. ஆனா பிற மதத்தினர் அவங்களுடைய வழிபாட்டு தலத்தை கட்டி வைத்திருக்கக்கூடிய இடத்துல நீங்க எப்படி வந்து தீபம் ஏற்றலாம், அது 2 மக்களுக்கு இடையில ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தும் அப்படின்னு ஏற்கனவே 2 பேர் கொண்ட நீதிபதிகள் அழகான தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம இஸ்லாமியர்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய எல்லாமே ஆக்குப்பைடு நிலம் அப்படிங்கிறாரு. இஸ்லாமியர்கள் என்ன கப்பலா வெளிநாட்டில் தான் வந்தாங்க, இங்க இருக்கக்கூடிய தமிழன் தான் இஸ்லாமிய மதத்துக்கு மாறி இருக்கான், இங்க இருக்கக்கூடிய தமிழன் தான் பாத்தீங்கன்னா புத்த மதத்துக்கு மாறினா, இங்க இருக்கக்கூடிய தமிழன் தான் ஜெயின மதத்துக்கு மாறினா, இங்க இருக்கக்கூடிய தமிழன் தான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினா, எல்லா மதத்துக்கு மாறினா எதிர்காலத்துல கூட மாறுவாங்க. சோ ஆனா மக்கள் மதம் மாறியதை நீங்கள் ஆக்கிரமிப்பு என்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இது மட்டும் இல்லாம RSS காரங்களோ இந்து முன்னணியோ இது வந்து கஸ்டம்ஸ், இது வந்து காலங்காலமாக பின்பற்றப்பட்ட ஒரு பண்பாட்டு நடைமுறைன்னு பேசும்போது இது கஷ்டம் கிடையாது, இது ரைட்ஸ் அப்படின்னு அவர் பேசுறாரு. யாரு? GR சுவாமிநாதன். அது மட்டும் இல்லாம GR சுவாமிநாதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, encroach on its property, it is not a matter of religion alone, at least for the sake of the protection of the property அப்படிங்கிறாரு. அவரு ரொம்ப தெளிவான சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ரிலிஜன் சம்பந்தமான விஷயம் மட்டும் கிடையாது, அட்லீஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, சொத்தையாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வர்றாரு. அதாவது கோயில் சொத்தை பாதுகாப்பதற்காகவாவது நீங்கள் தீபம் ஏற்றணும். தீபம் ஏத்திட்டாவே அது கோயில் சொத்தா மாறிடும். எது? தர்காவினுடைய கட்டுப்பாட்டில் கூடிய நிலங்கள் கோயில் சொத்தா மாறிடும் அப்படின்னு சொல்லி இவரே ஒரு புது ரூட்டை போட்டு கொடுக்குறாரு. ஏற்கனவே இல்லாத ரூட்டை இவர் புதுசா போட்டு கொடுக்குறாரு. அப்ப இங்கே நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, RSS காரர்கள் இந்து முன்னணிக்காரர்கள் மதுரையை மையமாக வைத்து ஏற்கனவே பல கலவரங்களை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ராஜா வெளிப்படையா பேசுறாரு. அதாவது அயோத்தி மாதிரி மதுரையை மாத்துறதுக்கு, திருப்பரங்குன்றம் மாத்துறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம்லாம் அவர் சொல்றாரு. அயோத்தி மட்டும் கிடையாது, திருப்பரங்குன்றம் அவர் பேசுறாரு. அவங்களை பொறுத்த வரைக்கும் தர்காவை இடித்து விட்டு ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி மதுரை மண்ணை இந்துத்துவ மண்ணாக மாத்தணும். கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்துத்துவ சக்திகள் எப்படி வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை டெவலப் பண்ணாங்களோ அதே போல மதுரையை மையமாக வச்சு திருப்பரங்குன்றத்தை மையமாக வச்சு ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கு மிகப்பெரிய துணை போறது மாதிரி GR சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்னா, தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் அந்த இடத்துல கிடையாது.
ரெண்டாவது, கோயில் நிர்வாகம் வந்து தீபம் ஏத்தணும்னு சொல்லல. மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுமக்களும் போய் கேட்கல தீபம் ஏத்துங்க அப்படின்னு. அப்போ தீபம் ஏத்துற பழக்கம் கிடையாது, பொதுமக்களும் கேட்கல, கோயிலும் கேட்கல, இந்து அறநிலைத்துறையும் கேட்கல. அப்போ மக்களுக்கோ கோயிலுக்கோ யாருக்குமே இது குறித்து எந்த விதமான முரண்பாடுகளுமே இல்லாத போது ஹெச் ராஜாவுக்கும் இந்து முன்னணிக்கும் RSSக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுக்கு ஏற்ற மாதிரியான தீர்ப்பை ஏன் ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விதான் இப்ப வந்திருக்கு. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இன்னைக்கு தீபம் ஏற்ற சொல்லி மிகப்பெரிய அழுத்தத்தை RSS காரர்கள் கொடுக்கிறார்கள். அந்த தீபம் ஏற்றப்பட்டு விட்டால் ஒட்டுமொத்தமாக மலையே எங்களுக்கு தான் சொந்தம், தர்கா வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி, தர்காவை நீக்க வேண்டும் அப்படின்னு எதிர்காலத்தில் RSS இந்துத்துவ சக்திகள் தர்காவையே இடிப்பதற்கான சதி வேளையில் ஈடுபடுவார்கள். இது தமிழக மக்களுக்கும் குறிப்பாக மதுரையில் வாழக்கூடிய மதுரை மண்ணின் மைந்தர்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து. அங்கு ஒரு மத கலவரத்தை தூண்ட இந்த இந்துத்துவ சக்திகள் முயற்சி செய்கிறார்கள். அதற்கு ஏற்றாற்போல் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மனுதாரரே கொடுக்காத பல ஆதாரங்களை, அதாவது எந்த விதமான உண்மையுமே இல்லாத ஒரு போலியான ஆதாரங்களை அவர் சமர்ப்பித்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது.